ஹாய் ஐஸ். அதே மாதிரி இப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராம் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு இவ்வளோ மார்க் கொடுப்பேன், இந்த பிஸ்னஸ்க்கு 0.5 கொடுப்பேன், இந்த பிஸ்னஸ்க்கு 5 மார்க் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்கள மட்டும் சத்தியமாக நம்பிடாதீங்க. ஒரு சேர் மட்டும் கிடைச்சிட்டா போதும், சேரும் கேமரா போட்டுக்கிட்டு குறுக்க சோற பார்த்து பேசி கிடப்பாங்க. அதை நம்பி பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அடுத்த 5 மாசத்துல கடையவே இழுத்து முட்டி தங்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த இடத்துலயே போய்கிட்டு இருக்கு. ஆரம்பிச்ச ஒரு வருஷத்துல மொத்த பேர் இழுத்து தான் முடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணணுமோ அதை வந்து தெளிவாக தெரிஞ்சு க்ளீனாக போய் பண்ணீங்கன்னா மட்டும் போதும், உங்களுக்கு சக்ஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். அதுக்கான ஒர்க் நடந்தா நீங்க இது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வாட்டில் உட்காந்துக்கிட்டு அவன் சொல்ற வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்க வாட்டில் இருந்தீங்க அப்படின்னா சத்தியமா நடக்காது. அதுக்கான லீட் இருந்தால் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ அவன் பேச்சை நம்பாம, ஸோ அவன் சொல்றானா அந்த பிசினஸ் எப்படி இருக்கும்னா நீங்க ஆழமா இறங்கி அதுக்கான அந்த பிசினஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஒரு வருஷமாவது நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கான ஸ்டெப்பே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தவொடனே நீங்க ஃபுல்லாலாம் அதுக்கு எஃபோர்ட் அதாவது முழுசா வந்து கடையாவே போடணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி போகலாம். எடுத்தவொடனே பெரிய கடையா போட்டு பெரிய டிசைனா போட்டு அப்படின்னா பண்ண தேவையில்லை. சின்னதா ஸ்டார்ட் பண்ணா போதும். ஒரு வருஷம் 2 வருஷத்துல ப்ரோ ஆகுதா அதுக்கு ஏத்தப்பல அப்டேட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அதுக்கு ஏத்தப்பல போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ் இருக்காது, பெருசா கையை பிடிக்காது. இல்ல போட்டா நாங்க பெருசா தான் போடுவோம் அப்படின்னு பெரிய பந்தா காட்ட தான் அந்த இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அது கையை விட்டு நலிக்கிட்டு தான் போகும். ஓகேவா? ஸோ கிளீனா அனலைஸ் பண்ணி பிசினஸ்க்குள்ள இறங்குனீங்க அப்படின்னா சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோ கமெண்ட் பண்ணுங்க.